ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ரெட்டிப்பு வரம், ரெட்டிப்பு ஆசீர்வாதம். இன்னைக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எல்லாருக்கும் வாஞ்சை இருக்குது, எல்லாரும் அதை விரும்புறாங்க. ஆமா, அநேக வீடுகளில் பார்த்தீங்கன்னா வசனம், வாக்குத்தத்த வசனம் எழுதி போட்டிருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க, அல்லது வசனம் போர்டு வச்சிருப்பாங்க. என்னது? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான காரியம். ஆமா, தங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். ஆமேன். இத மாதிரி என்னெல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னு வசனம் இருக்குதோ அது எல்லாரும் ரொம்ப விருப்பமாய் தங்கள் வீடுகளிலே தொங்க விட்டுக்குருவாங்க, ஸ்டிக்கர்ல ஒட்டிக்கிருவாங்க, பைபிள்ல ஒட்டிக்கிருவாங்க. ஆனா இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானா அதற்கு ரெட்டிப்பான வரத்தை பெறணும். வேறு வார்த்தையில போனா ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெறணும். இந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவர்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிற சரித்திரம் யார் அப்படின்னா எலியா, எலிசா. எலியா ஏற்கனவே தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவ மனிதர். அவருக்கு உதவியாக இருந்து கொண்டிருந்தவர், தேவனால் அழைக்கப்பட்டவர் எலிசா. இந்த எலியாவினுடைய கடைசி காலம் வந்துருச்சு. அவர் ஆண்டோட்ட போறாரு. அவங்களுடைய கடைசி பயணம், ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிற ஒரு கடைசி பயணம். அப்பொழுதுதான் இந்த எலியா எலிசா பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவு காலம் எனக்கு நல்ல அசிஸ்டண்டா, உதவியாளனா என் கூட இருந்தியே, இப்ப நான் ஆண்டோட்ட போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன். அப்பதான் அவர் கேட்கிறாரு, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அவர் ஒரு தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். அதனுடைய விளைவுதான் பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்துல பயங்கரமான கிரிகள் நடந்துச்சு. பயங்கரம்னு நான் சொல்லும் போது இதுவரை நடந்திராத பெரிய 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 அற்புத கிரியைகள் எலியா தீர்க்கதரிசியினுடைய ஊழிய காலத்தில் நடந்துச்சு. அந்த அதுல ஒண்ணுதான் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனது. ஆமேன். இன்னும் பல பல காரியங்களை, வானத்துல மழைய அடைச்சது. ஆமேன். வானம் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சது. அதுக்கப்புறம் திரும்ப வானத்தை திறந்து மழையை கொண்டு வந்தது. வானத்திலிருந்து அக்கினி வர வச்சது. பல காரியங்கள், பல அற்புதங்கள் எலியா தீர்க்கதரிசி மூலமா நடந்துச்சு. அதை நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 7 பெரிய அற்புதங்கள் நடந்ததாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த எலிசா தீர்க்கதரிசி ரெட்டிப்பான வரம் கேட்டார்ல, அவருடைய வாழ்நாள் காலத்துல பாத்தீங்கன்னா 14 பெரிய அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. அப்ப உண்மையிலே ரெட்டிப்பு வரத்தை அவர் பெற்றுக்கிட்டாரா? அந்த ரெட்டிப்பு வரத்தினுடைய விளைவு என்ன? ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், ரெட்டிப்பான அற்புதங்கள். எலியா தீர்க்கதரிசி காலத்தில் நடந்ததை பார்க்கலும் 2 மடங்கான அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் இவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. இந்த எலிசா தீர்க்கதரிசி தேவனுக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருந்திருக்கிறார். இந்த நாளிலே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிற ஒவ்வொருத்தரும் ரெட்டிப்பான வரமாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். இந்த தேவனுடைய ஆவியும் அபிஷேகமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வருமானா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். விசுவாசிக்கணும், சொல்லலாமா? ஆமே. என்னெல்லாம் காரியம் இவங்க வாழ்க்கை நடந்துச்சு, இந்த எலிசா தீர்க்கதரிசி எப்படி இந்த ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத வசனத்தில் நான் சொல்லுகிறேன். நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. இது போன்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. யாமே இந்த ரெட்டிப்பான வரத்தை பெறுவதற்கு முன்னாடி அவர் கடந்து போன 7 விதமான அனுபவங்களை குறித்து வசனத்தில் நான் சொல்ல போகிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, எதிரியின் ஆவியை எதிர்கொண்ட எலிசா. எப்பயுமே ஒரு ஹீரோ இருக்கணும்னா ஒரு வில்லனும் என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த எலியா அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாருன்னா அதுக்கு காரணம் அந்த காலத்துல இவரை முற்றிலுமாய் எதிர்த்து கொண்டிருந்த பெரிய ராஜாவாக, ராணியாக இருந்தது ஆகாபும் ஏசபேலும். ஆகாப் பெரிய ராஜாவா இருந்தாலும் உண்மையிலே அவங்க வீட்டுல அந்த அவர் மனைவிதான் ராஜ்யம், அவங்க மனைவி சொன்னதுதான் சட்டம், அந்த ஏசபேல் சொன்னதுதான் நாட்டிலே நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஏசபேல் ஆண்டவரை வெறுக்கிற, ஊழியர்களை வெறுக்கிற, விக்கிரகாரனை செய்கிற ஒரு பெண்ணாக பயங்கர வைராக்கியமாய் தீவிரமாய் இருக்கிறவர்களாக காணப்படுறாங்க. அவர்கள் எலியாவை எதிர்த்தாங்க, எலிசாவையும் எதிர்த்தாங்க. இந்த எலியா எலிசா 2 பேருமே ஒரே ஆவிய, ஒரே எதிரிய எதிர்கொண்டாங்க. அந்த எதிரி தான் ஏசபேல். இந்த ஏசபேல் எலியா காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமாய் கிரியை செய்கிறார். ஆனா எலிசா அதே ஏசபேலை எதிர்கொண்டு ஜெயித்தார். ஹல்லேலூயா. இந்த ஏசபேல் பாருங்க,
எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆள்னா, நினைச்சதை சாதிக்கிற ஒரு ஆள். ஏற்கனவே அவங்க ராணி வேறையா, அதனால அவங்க என்னன்னாலும் அவங்களால செய்ய முடியும். அதைத்தான் பைபிள் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். நாபால்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்ப ராஜாவுக்கு திடீர்னு ஒரு நாள் ஆசை வந்துருச்சு. என்னது? அவனுடைய தோட்டத்தை வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவன் ராஜா அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறான். ராஜா ஒரு நாள் கேட்கிறாரு, அதை எனக்கு கொடுத்துரு, நான் அதை கீரை கொள்ளையா மாத்த போறேன். பாருங்க, திராட்சை அது அவ்வளவு விசேஷமான பழம். கீரை அது அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவானதுதான். ஏன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கனால அது எனக்கு வேணும். இந்த நாபால் சொல்ற, இந்த மனிதன் சொல்றான், இல்ல இல்ல நான் அதை தரல, அவ்வளவுதான். உடனே ராஜா அதுக்காக வருத்தப்பட்டு இருந்தாராம். நாபோத் அப்ப உடனே இந்த ஏசபேல் என்ன செய்யறாங்கன்னா, அங்க ஒரு ஒரு பிளாட், ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை இந்த நாபோத் மனிதன் தான் செஞ்சான்னு சொல்லி கடைசியில் அவனை கொன்னே விடுறாங்க. கொன்னு இப்ப நீ விற்கிறதுக்கு தரமாட்டேன்னு சொன்ன இடத்த இலவசமா எடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமான ஆளுதான் இந்த ஏசபேல். எலியாவை எதிர்கொண்ட அந்த ஏசபேலின் ஆவி பயங்கரமானது. அவ்வளவு வல்லமையா வானத்திலிருந்து அக்கினை இறக்குன இந்த எலியா தீர்க்கதரிசியவே ஒரு நிமிஷத்துல பயந்து ஊழியத்தை விட்டு ஓட வச்ச ஆளு. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பார்த்த எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு செய்தி அனுப்பி விடுறா. அந்த செய்தியை கேட்டு இந்த எலியா உயிருக்கு பயந்து, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும்னு மரணத்தை வாஞ்சிக்கிற அளவுக்கு மன வெறுப்பை, வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழ்நிலைய உண்டாக்கி விட்டவர் தான் இந்த ஏசபேல். அதே ஏசபேல் தான் இந்த எலிசாவையும் எதிர்கொள்கிறார். ஆனா இந்த எலிசா அந்த ஏசபேலின் எல்லா காரியங்களையும் எதிர்கொண்டு ஜெயித்தார். ஹல்லேலூயா. இந்த ஏசபேலின் ஆவி இன்னைக்கு நம்மோடு போராடுகிறது. யாரெல்லாம் இந்த மாதிரி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறாங்களோ, அபிஷேகத்தில் பெருக வாஞ்சிக்கிறாங்களோ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த ஏசபேலின் ஆவியோடு எதிர்கொண்டு போராடி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னைக்கு ஏசபேல் இல்ல, ஆனா ஏசபேலின் ஆவி என்ன செய்யுது? இருக்குது, செயல்படுது. எப்படி செயல்படுது? வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா அங்க ஏசபேலின் ஆவி இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. வாசிங்க. ஆமென். இந்த ஏசபேலின் ஆவினா என்னது? இந்த ஏசபேல் ஆவி உள்ள வந்தபோது அங்க என்ன நடந்துச்சான்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசித்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் ரெட்ட பிள்ளைகள் மாதிரி, ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. இது இருந்தா அது இருக்கும், அது இருந்தா இது இருக்கும். விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் இருக்குதோ அதை தொடர்ந்து பாவங்கள் அங்கே நடந்தத பைபிள் சரித்திரம் முழுசுலையும் வாசிக்கிறோம். எண்ணாகமத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா காலகட்டத்திலும் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் அவங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனை வந்துச்சோ அதை தொடர்ந்து தேவன் அருவருக்கிற சகல விதமான பாவங்களும் காணப்பட்டுச்சு. இந்த ஏசபேலின் ஆவி எங்கெல்லாம் இருக்குதோ அங்க இந்த விக்கிரக ஆராதனை மெதுவ உள்ள வர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து சகல வித பின்மாற்றங்களும் பாவங்களும் வர ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் இது நடக்குதா? நிச்சயமா நடந்து கொண்டிருக்கு. ஆமே. நம்ம ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு வாக்குத்தத்தத்தை 100 வட்டம் எழுதி போறதுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துடாதுங்க. யாரெல்லாம் ஏசபேலை எதிர்த்து ஜெயிக்கிறாங்களோ, அவனுடைய கிரியைகளை அழிக்கிறாங்களோ, மேற்கொள்கிறார்களோ, அவர்கள் மூலமா தான் அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த எலிசா காலத்துல ஏசபேல் கொல்லப்பட்டாள். இந்த எலிசாவின் ஊழியத்தின் மூலமாக ஏசபேல் அழிக்கப்பட்டா. அவள் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு நாயை கூட மிச்சமா வைக்காம, நாயினா செல்ல பிராணியா வளர்க்கிற நாய் இருக்கு பாருங்க, அந்த நாயை கூட மிச்சமா வைக்காம சகலத்தையும் அழித்தாங்க. அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம், இந்த பாவத்தையும் விக்கிரக ஆராதனையும் தீமையும் நீக்க வேண்டும் என்ற வைராக்கியம் யாருக்குள்ளலாம் இருக்குதோ அவர்கள் தான் எதிரியாகிய பிசாசை ஜெயிக்க முடியும், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா விக்கிரக ஆராதனை ஜனங்களுக்குள்ள வந்துருது.
எப்படி சொல்றேன்னா, ஜனங்களும் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்கு அடுத்த காரியங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இந்த பாருங்க, பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத அநேக ஆவிக்குரிய குடும்பத்திலே, விசுவாசிகள் குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியறது இல்ல. பைபிள் நம்ம பார்க்கிறோம்ல, பிசாசு ஒரு மனிதனை விட்டு ஆண்டவர் துரத்துறாரு. அப்ப அது போய் ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுத்திட்டு திரும்பி வந்து பாக்குது, நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாக்குறக்கா வந்தா அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்குதான், ஆனா வெறுமையா இருக்குது. இப்ப இந்த பிசாசு என்ன செய்யறானா, தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவியை கூட்டிக்கிட்டு வந்து அந்த மனிதனுக்குள்ள புகுந்து விடுகிறான். அவனுடைய முன்னிலைமை அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் அதிக கேடு உள்ளதா இருக்கும். இன்னைக்கு விக்கிரக ஆராதனை அப்படின்னாலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், அது சாத்தானுக்கு அடுத்த காரியங்கள். ஆனா அநேகம் பேர் வாண்டடா வா வா வான்னு பிசாசை கூப்பிடுற மாதிரி தங்கள் செயல்கள் மூலமா சாத்தானுக்கு இன்விடேஷன் கொடுக்கறாங்க, தங்கள் கிரியைகள் மூலமா சாத்தானை வரவேற்கிறாங்க. எப்படின்னு பாருங்களேன், விக்கிரக ஆராதனைக்கு எளிய முறைகளில இடம் கொடுக்கறாங்க. தேவனுக்காக நிற்கணும், பாவத்தை விக்கிரகத்தை விட்டு விலகி நிக்கிறங்கிறதுல வைராக்கியம் குறைவா இருக்குது. உண்மையிலே விக்கிரகத்துல அறியாமையின் காலத்துல விக்கிரகத்துல வாழ்ந்து அதனால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பாருங்க அந்த வைராக்கியம் நிறைய இருக்கும். என்ன வைராக்கியம், எந்த சூழ்நிலையிலும் விக்கிரக ஆராதனை இடம் கொடுக்க கூடாது. ஆனா விசுவாசியா பிறந்து விசுவாச குடும்பத்திலே வாழ்ந்து பாவம்னா என்ன, விக்கிரகம்னா என்ன, சாத்தான்னா என்ன, அதனால் வரக்கூடிய தீமைனா என்னன்னே அறியாமல் வாழ்றவங்களுக்கு அதை பத்தி பயம் இல்லாம போகுது, அதை குறிச்சுதான அவேர்னஸ் இல்லாம போயிருது. நண்பர்களுக்காக விக்கிரகத்தின் காரியங்களை புசிக்கிறாங்க. ஏன்னா நண்பர்களோட சேர்ந்து விக்கிரக காரியங்களோட இவர்கள் சம்பந்தப்படுறாங்க. மற்றவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக, அவங்கள பிரியப்படுத்துற இவங்களை பிரியப்படுத்துறதுக்காக சில பல பாவத்தின் காரியங்களுக்கு, விக்கிரகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு இடம் கொடுக்கறாங்க. இது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத அதனால ஒருத்தர் அடிபடும் போதுதான் தெரியும், அதனால ஒருத்தர் வேதனைப்படும் போதுதான் தெரியும். ஒரு விசுவாசியுடைய பிள்ளை ஸ்கூல்ல இருந்து சுற்றுலா கூப்பிட்டு போனாங்கன்னு இந்த சகோதரி போனாங்க. அங்க அவங்க என்ன சொல்றது, பழமையான இடத்துக்கு கூட்டு போறேன்னு எங்க தான் கூட்டு போவாங்க, பல கோயில்களுக்கு கூட்டு போவாங்க. ஏன்னா இப்ப 1000 காலத்துக்கு முன்னாடியே கட்டினது அப்படின்னு சொன்னா உடனே அதை தான் சொல்லுவாங்க, தஞ்சை பெரிய கோயில் அப்படின்பாங்க. அங்கதான் கூட்டு போவாங்க. இவங்க எல்லாம் ஆசிரியர் என்ன சொல்றாங்க, அங்க வந்து பாரு என்ன கலை நயத்தோட அதை உருவாக்கி இருக்கிறாங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்குனது எப்படி இருக்குன்னு வந்து பாரு. இந்த சகோதரியும் போய் ஒவ்வொன்றையும் உத்து பார்த்தாங்க, உள்ள பிசாசு வந்துட்டான். அந்த காரியத்துக்கு இவங்க விருப்பத்தோட அதை தேடி வாஞ்சித்து போகும்போது இவங்க சாத்தான வரவேற்கிறாங்க, சாத்தான் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு இடம் அளிக்கிறாங்க. வந்த பிசாசு சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையை ஒரு நாசக்காடு பண்ணி வேதனைக்குள்ளாக்கி அழிவுக்குள்ள கொண்டு போயிடுறான். இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிறவர்கள் கூட சில நேரத்துல இந்த என்ன சொல்றது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை ஒரு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, கேஷுவலா. இதனால என்ன, நான் சும்மா ஒரு அழகுக்கு ஸ்டிக்கர் போட்டு வச்சேன், ஏன்னா இது மாதிரிலாம் சாக்கு போக்கள் சொல்லுகிறாங்க. நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சேன், அவங்க சந்தோஷத்துக்காக செஞ்சேன். அது எதுவாக இருக்கலாம், ஆனா சாத்தான் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். ஏசபேலின் ஆவி அது விக்கிரக ஆராதனையின் காரியம். இந்த விக்கிரக ஆராதனைக்கு எந்த விதத்தில் நம்ம இடம் கொடுத்தாலும், சாத்தானின் கிரியைகளுக்கு எந்த விதத்தில் நம்ம இடம் கொடுத்தாலும் அதனுடைய விளைவு நம்ம வாழ்க்கையில தீமையாக வந்து விடுகிறது. பிசாசின் ஏசபேலின் ஆவியை எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றாரு, இந்த எதிரியை ஜெயிக்கணும்னா பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை நீங்கள் எப்படி கொள்ளையிட முடியும்? இந்த பலவான் சொல்றது ஆண்டவர் யார சொல்றாரு? பிசாசை தான் சொல்றாரு. பிசாசு பலவானா அல்லது நோஞ்சானா? அந்த பிசாசை தான் பலவான் வசனத்தை சொல்லியிருக்கு. அந்த பலவான நீங்க என்ன செய்யணும்? முந்தி கட்டணும். அல்லேலூயா. அந்த பலவான கட்டுறதுக்குரிய பலன கத்த நமக்கு என்ன செய்றாரு? தர்றாரு. அந்த பலவான நீங்க கட்டினா தான்
இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல ஏசபேல் அழிக்கப்பட்டாள். அவனுடைய குடும்பத்தில் அத்தனை பேரையும் அழிக்கப்பட்டாங்க. இந்த எலிசாவுக்கு குருவாயிருந்த எலியா, அவர் பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா அவருக்கே மரண பயத்தை காட்டி ஓட விட்டவள் தான் இந்த ஏசபேல். ஆனால் எலிசா அதை ஜெயித்தார், அழித்தார். ஹல்லேலூயா. பாருங்களேன், எந்த ஒரு ஊர்ல ஒரு சபை இருக்குது அப்படின்னா, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவதற்கு முன்பதாக பலவான் கட்டப்படணும். அந்த பலவானின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், அவனுடைய வல்லமைகளை முறியடிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்ம தேவனுடைய பாதத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப இந்த 3 நாள் சிறப்பு எழுப்புதல் கூட்டம், கல்வாரி நற்செய்தி பெருவிழா, இத்தனை பேர் வர்றோம். ஒவ்வொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆண்டவரை துதிச்சு பாடி ஆராதிச்சு சில குறிப்புகளுக்காக ஜெபித்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறோம். இதனால என்ன நடக்குது? நீங்க ஒருவேளை இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போனா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும் ஒருவேளை நினைச்சு நீங்க வந்திருந்திருக்கலாம். தேவன் அதை செய்கிறார். அதற்கு மேலாக இந்த பகுதியில் உள்ள எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர் பால் யாங்கிச்சோ, ஆமா, தென் கொரியால இருக்கிற ஒரு பெரிய சபையின் போதகர், அவர் இப்படியாக சொல்றாரு, எங்க ஊர்ல ஜனங்கள் வேகமா ரட்சிக்கப்படுறாங்க, தீவிரமா ரட்சிக்கப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, எங்கள் பகுதியில் இருக்கிற தேசத்துக்கு மேல இருக்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நாங்க துரத்தி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. எங்க பகுதியில வானம், ஏன்னா பைபிள்ல வாசிக்கிறோம்ல, ஏன்னா தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்சாரா, அவருக்கு பதில் வந்துச்சு. ஆனா 21 நாள் லேட்டா வந்துச்சு. ஜெபிக்க தோங்கின அன்னைக்கு பதில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பதில் இவர்கிட்ட சேர்றதுக்கு 21 நாள் ஆச்சான். என்ன காரணம்? அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்ன செய்யுது? போராடுது. இந்த பதில் கிடைக்காம, இந்த பதில் தேவனுடைய மனிதனுக்கு சேராம தடை செய்யுது. இந்த போதகர் சொல்றாரு, வான மண்டலத்திற்கு எல்லா ஆவிகளையும் நாங்க ஜோமனி துரத்திட்டோம். அல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா எங்க ஜனங்கள் தீவிரமா ரட்சிக்கப்படுறாங்க. சமீபத்துல கேள்விப்பட்டேன், அவர் சபையில ஏற்கனவே 10 லட்சம் விசுவாசிகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட காரியம் என்னன்னா, அவர் சபை மட்டுமில்ல, இத மாதிரி லட்சக்கணக்கான விசுவாசிகளை கொண்ட சபை, ஏராளமான சபை அங்க இருக்கான் அந்த தென் கொரிய தேசத்துல. ஆமா, நான் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற நாட்கள்ல, ஆமா, அமெரிக்கால 1 இயர் படிச்சோம். அப்ப பாத்தீங்கன்னா கொரியால இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு பாஸ்டர். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவரு சபை பெரிய சபைன்னு சொன்ன உடனே, நீங்க பால்யாங்கி சபையான்னு கேட்டேன். அப்பதான் அவர் சொல்றாரு, இல்ல நான் வேற சபை. உங்க சபையில் எவ்வளவு பேர் இருக்காங்க? எங்க சபையில் 5 லட்சம் விசுவாசிகள் இருக்காங்க அப்படிங்கிறாரு. என்னையா இது அநியாயமா இருக்கு? நம்ம பேப்பர்ல எழுதினா கூட இத்தனை நம்பரை போட்டு அதுக்கு எத்தனை சேவர் மெதுவாக தான் எண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்க அசால்ட்டா சொல்றாங்க எங்க சபையில. ஆமா, என்னையா அவர் சபையில 10 லட்சம், உங்க சபையில 5 லட்சம், இனி இந்த மாதிரி எத்தனை சபை தான் இருக்கு? அது நிறைய இருக்குது அப்படின்றாரு. அந்த காலம் நம்ம ஊர்லயும் வரப்போகுது. அல்லேலூயா. எப்படி அது நடக்குது? அந்த ஆவிகளை எதிர்கொண்டு ஜெயித்து விட்டாங்க. அல்லேலூயா. யேசபேலின் ஆவி, விக்கிரக ஆராதனைக்கு நேர ஜனங்களை நடத்துகிற ஆவி, அந்த விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்துட்டு அதை தொடர்ந்து சகல விதமான பாவங்களுக்கும் இடம் கொடுக்கிற ஆவி. இன்றைக்கு அதை எதிர்த்து ஜெயித்து ஆணுடைய நாமத்தினாலே மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எதிரிகளின் ஆவியை எதிர்கொண்டு ஜெயித்தவர் இந்த எலிசா. இரண்டாவது பாருங்க, தேவனை சார்ந்து கொண்ட மனிதன் இந்த எலிசா. சோ இந்த அனுபவத்தின் வழியாக கடந்து போனா தான் இரட்டிப்பான அபிஷேகத்தையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை சார்ந்து கொண்டவர். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இங்க ஒரு சாதாரணமான ஒரு டிஸ்கஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு? தலைமை போதகருக்கும் உதவி போதகருக்கும் இடையில. தலைமை போதகர் யாரு? எலியா, அசிஸ்டன்ட் எலிசா. இப்ப இந்த எலியா சொல்றாரு, நான் ஊழியத்துக்காக என்ன செய்ய போறேன்? பெத்தேல் வரைக்கும் போறேன். அடுத்து சொல்றாரு எரிகோவுக்கு போறேன், அடுத்து யோர்தானுக்கு போறேங்கிறாரு. இங்க சொன்ன உடனே இந்த எலிசா சொல்றாரு, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு எல்லாத்துக்கும் ஆண்டவரை துணைக்கு கூப்பிடுறாரு. தன்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுகிறார், தேவனை கூட அழைத்துக் கொள்ளுகிறார்.
நான் இப்படியாக விசுவாசிக்கிறேன், நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கு தேவனை துணைக்கு கூப்பிட்டா அவர் நிச்சயமா வருவார். ஆமென். நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, சாதாரண காரியமோ பெரிய காரியமோ, ஆண்டவர் துணைக்கு வருவார். நம்ம எல்லா காரியத்துக்கும் அவர் துணையாக நின்று கூட இருந்து நம்மளை போதித்து அற்புதமாக வழி நடத்துவார். இந்த ஆண்டவரை துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்க. இந்த எலிசா தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுப்பதற்கு, அந்த இரட்டிப்பான வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனை சார்ந்து கொண்ட மனிதன். நம்ம ஒவ்வொருவரும் அப்படியே சார்ந்து கொள்ளுவோம். இந்த எலியாவை கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் ஆண்டவரை மட்டுமே சார்ந்து கொண்டார், மனிதர்களை சார்ந்து கொள்ளல, தேடல. பொதுவா நம்ம மனிதர்களுடைய பழக்கம் என்ன, எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் என்ன செய்வோம்னா ஒரு கூட்டணி தேடுவோம், ஒரு நண்பர்களை தேடுவோம். யாராவது ஒரு சில கூட இருந்தா நல்லா இருக்குமே, ஜெபிக்கிறதுக்கு முதற்கொண்டு, வேதம் படிக்கிறதுக்கு முதற்கொண்டு, ஏன்னா ஆலயத்துக்கு போறதுக்கு காரியத்துக்கு முதற்கொண்டு, சகல ஆவிக்குரிய காரியத்தையும் அல்லது நல்ல காரியத்தையும் செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா தனி மனிதனாய், ஒரு மனிதனாய் இந்த எலியா 450 பாகாலின் தீர்க்கதரிசி முன்பதாக எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தனி மனிதனாய் நிற்கிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிற நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். ஒருவனா இருந்தாலும் தனியா நின்னாரு, தைரியமா நின்னாரு, எதிர்த்து நின்னாரு. ஹல்லேலூயா. இந்த ஒருவனாய் இருக்கும் போது என்ன இவருக்கு தைரியம் அப்படின்னா, நான் ஒருத்தனா இல்ல, தேவன் என்னோட கூட இருக்கிறார். மனிதர்கள் அவர் ஒருத்தனா இருக்கிறது உண்மைதான், ஆனா தேவன் கூட இருக்கிற அந்த தேவன் தான் நான் ஒருத்தனா நிக்கிறேன்னு சொன்ன எலியாவை பார்த்து சொன்னாரு, நீ ஒருத்தனா இல்லப்பா, நான் 7000 பேரை வச்சிருக்கிறேன். இவர் சொல்ற, நான் ஒருத்தன், நீ ஒருத்தன் நினைக்காத, ஏன் சார்பில் நிக்கக்கூடிய 7000 பேர் இருக்கிறாங்க. அப்ப பாருங்களேன், அந்த தனி மனிதன் தேவனை சார்ந்து கொள்ளும் போது, ஆண்டவரை உதவி கலைக்கும் போது, ஆண்டவர் 1 2 இல்ல 7000 பேரையும் உதவி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை துணைக்கு அழைக்கிறார் இந்த எலிசா. தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவரையே ஒவ்வொரு காரியத்திலும் துணைக்கு அழைப்போம். அப்பொழுது தேவன் மகிமையான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். இந்த எலியா தீர்க்கதரிசி கூட அந்த கர்மேல் மலையில் நின்று கொண்டிருக்கும் போது சொன்னனே, இவர் ஒரு மனிதர், எதிராக இருக்கிற கூட்டம் 450 பாகாலி தீர்க்கதரிசிகள். அவங்க காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, வானத்துல இருந்து அக்கினி வரணும், பலிப்பொருளை பட்சிக்கணும், தங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம்ங்கிறத உலகத்துக்கு நிரூபிக்கணும். ஒண்ணும் நடக்கல. சாயங்காலம் ஆச்சு, இந்த எலியா வந்தாரு, உடைந்த பலிபீடத்தை சரிப்படுத்தினாரு, ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தாரு. அந்த ஜெபத்தை தான் 1 ராஜாக்கள் 18:36 வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 1 ராஜாக்கள் 18:36 பாருங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். அவங்க காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரே ஒரு ஜெபம், சின்ன ஜெபம் ஏறெடுத்தாரு. ஜெபத்தின் முடிவிலே கர்த்தர் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. எப்படி விளங்க பண்ணினார்? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, பலி பொருளை மட்டும் இல்ல, அந்த சுத்தி இந்த எல்லாத்தையும் சேர்த்து பட்சித்தது. ஹல்லேலூயா. பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இதுதாங்க தனி மனிதனா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்கிற மனிதனுக்கு இருக்கிற மேன்மை. கர்த்தர் கூட இருந்தா ஆமே, அவர் எப்படிப்பட்ட ஒரு மேன்மை கொடுக்கிறாங்கிறத இதுல இருந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே, இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தான். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வே,
ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த எலிசா கடந்து போன அனுபவத்துல ஒன்று, ஊழியம் செய்ய கற்றுக்கொண்டவர் இந்த எலிசா. அந்த ஊழியம்னு சொல்லும் போது பணிவிடை ஊழியம் செய்ய கற்றுக்கொண்டவர் இந்த எலிசா. ஆமென். 1 ராஜாக்கள் 19:19 வாசித்து பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:19. ஆமென். 12 ஏர் பூட்டி உழுத மனிதன் இந்த எலிசா. அதாவது அவருடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத அந்த வசனத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம். 12 ஏரை பூட்டி உழுத்தாங்க. ஒரு ஏர்னா எப்படின்னு பார்த்துருக்கீங்களா? விவசாயம் பண்றதுல செய்வாங்கல்ல, 2 மாடுகளை வச்சு அதுக்கு மேல ஒரு கலப்பைய 2 மாட்டின் கழுத்துல வச்சு அதுக்கு நடுவுல ஒரு பெரிய கம்பு மாதிரி இருக்கும், இங்கிட்டு கீழே ஒரு ஷார்ப்பான ஒரு இரும்பு பகுதி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஏர். அப்ப ஒரு ஏர்னாலே எத்தனை மாடு இருக்க வேண்டியிருக்கு? 2 மாடு. அப்ப 12 ஏர்னா எத்தனை மாடு வேண்டியிருக்கு? 24 மாடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? இல்லாம எப்படி 12 ஏர் இருக்க முடியும்? அப்படி அவ்வளவு மாடு வச்சிருந்தாரு. அவ்வளவு மாடை வச்சு உழ வேண்டிய அளவுக்கு நிலமும் வச்சிருந்திருக்கிறாரு. அப்ப இவரு சாதாரண ஆளு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பணக்கார விவசாயி. இந்த காலத்துல விவசாயினால ஏழை தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து இவர் ஒரு பணக்கார விவசாயி. வேற வார்த்தையில சொல்ல போனா ஒரு பண்ணையாருன்னு சொல்லிக்கலாம். அந்த காலத்துல யாரு நிறைய நிலம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் ஆமா ஊருக்கு பெரியவங்க. அப்படிப்பட்ட ஒரு வசதியான நிலைமையில இருக்கிறவர் தான் இந்த எலிசா. ஆனா இந்த எலியா தீர்க்கதரிசி வந்து கூப்பிடுறாரு, தேவன் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு, நிலத்தையும் விட்டுட்டாரு. அங்க அவர் என்ன செஞ்சான்னு வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அந்த ஏர் கலப்பைய உடைச்சு விறகாக்கி அந்த மாடுகளை அடிச்சு விருந்தாக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு. சரி, இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்து சிறந்த இடத்துல இருந்து ஒரு வசதியான நிலைமையில இருந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு. உடனே இவருக்கு எலியா கொடுத்த ஊழியம் என்னது? உடனே மைக்க கொடுக்கல, பாட்டு பாட இடமும் கொடுக்கல, பிரசங்கம் பண்ண வாய்ப்பும் கொடுக்கல, ஆமென், மியூசிக் வாசிக்க கீபோர்டும் கொடுக்கல. அவரு கொடுத்த வேலை என்னன்னு பார்த்தா அவருக்கு ஒரு அடைமொழியாவே சொல்லப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும். எலிசாவை சொல்லும் போதே அவருக்கு ஒரு என்ன சொல்றது இன்ட்ரோடக்ஷன் வேர்டு ஒண்ணு போட்டிருக்கு. என்னன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அவர் செஞ்ச ஊழியமே என்னது? இவர் சாப்பிடுற வரைக்கும் அப்படியே என்ன செய்யணும், நின்றுகிட்டே இருந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே கைகள் வரை கொஞ்சம் தண்ணியை கொண்டாந்து ஊத்துவார். அப்படின்னா இத மாதிரி இன்னும் சில வேலைகளை செஞ்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் போகும்போது பின்னாடியே பேக்க தூக்கிட்டு போயிருப்பாரு. அப்புறம் இவருக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ இந்த மாதிரி சின்ன 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 எளிமையான உதவியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். பணிவிடை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் பெறணும், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறணும் வாஞ்சிக்கிறவர்களுக்கு கடந்து போக வேண்டிய மிக முக்கியமான ஒரு அனுபவம் பணிவிடை ஊழியங்கள். எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஊழிய அனுபவத்தை வாய்ப்பை தேவன் வச்சிருக்கிறார். பணிவிடை ஊழியங்களை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்கள் தான் நாளை அதுக்கு பின்னுள்ள காலங்களில் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பணிவிடை ஊழியத்தை செய்ய யாரெல்லாம் விருப்பம் இல்லாம இருக்கிறாங்களோ, ஆமா நாங்க பைபிள் காலேஜ் நடத்துறோம்ல, அதுல வருஷந்தோறும் இப்ப 12ஆம் வருஷம் நடக்க போகுது. அதனால ஒவ்வொரு வருஷமும் 20-25 மாணவர்களை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால யாரு இந்த பணிவிடை வேலைகளை ஊழியங்களை செய்ய விருப்பம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, யாரு அதுல டிமிக்கி கொடுக்கறவங்களா இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சில பேர் பாத்தீங்கன்னா பாஸ்டரை பார்த்த உடனே பரபரப்பாயிருவாங்க, ஏன்னா நல்லா இருக்கிறதையும் உழைச்சி போட்டுருவாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இவன் செஞ்சதே கிடையாதுல்ல. அதனால நேரா வரிசையா போட்டுக்க சேரெல்லாம் உழைச்சி விட்டுருவான். என்ன செய்யணும்னு தெரியாம விரிச்சிருக்க பாயெல்லாம் குலைச்சு விட்டுருவான். என்னென்ன பணிவிடை ஊழியங்கள். ஆனா அதை செய்ய யாரெல்லாம் இயல்பாகவே ஆர்வத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ அவர்கள் பின் நாட்கள்ல தேவனால் மகிமையாய் பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த சகல மேன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அடிப்படை பாருங்க, இந்த வெளியில தெரியாத பல காரியங்கள், இந்த வெளியில தெரியாத பல காரியங்கள் இருக்குல்ல, அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையான காரியமா இருக்குது.
இந்த அடிப்படையான அஸ்திபாரங்கள், அதுதான் ஊழியத்தின் அஸ்திபாரங்கள். இந்த காரியத்தை யார் உற்சாகமா சிறப்பா செய்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை தேவன் அபிஷேகத்தை கொடுத்து ஜனத்துக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த எலியா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு ஊழியமும் செய்யலைங்க. அவர் செஞ்ச ஒரே ஊழியம் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தது. என்ன ஒரு டெடிகேஷன், எப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு. நான் இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும் போது இந்த காலத்துல கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். இந்த காலத்துல அப்படி ஒரு எலியா மாதிரி ஒரு ஊழியக்காரர் இருந்து எலிசா மாதிரி ஒரு உடன் ஊழியர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாரு? 6 மாசம் பார்ப்பாரு, அவ்வளவுதான். வேற யாராவது ஒரு ஊழியருக்கு எழுதி போட்டு இவர் வேற எங்கேயாவது வெளியே போயிடுவாரு. ஏன்னா இந்த பாஸ்டரோட இருந்தா நம்மளை ஒரு நாளும் வளர விட மாட்டார். என்னைக்கும் இவரு ஆமா இந்த பணிவிடை வேலையை தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு கிளம்பிடுவாங்க. ஆனா இந்த எலிசா அத்தனை காலம் வரைக்கும், எவ்வளவு காலம் அவர் கூட இருந்தாலும் தெரியல, ஆனா அந்த எலியா மரிக்கும் வரைக்கும், தேவன் இவரை உயர்த்தும் வரைக்கும், அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. ஹல்லேலூயா. அங்க வசனம் எப்படியா போட்டிருக்கு? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு. அந்த ஏற்ற காலங்கிறது என்ன? 6 மாசமா 6 வருஷமா? அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அது தேவன் குறித்த காலம்தான். ஆனா அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளையும் ஊழியத்தையும் யாரெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகம் வருது, இரட்டிப்பான ஆசீர்வாதம் வருது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துல இணைந்து கொண்டு ஏதாவது ஊழியங்களிலே பங்கெடுக்க வேண்டியது அவசியம். ஆமே, அநேகர் உற்சாகமா ஓடி ஓடி பல ஊழியங்களை செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அநேகர் மட்டும் இல்ல, எல்லாரும் செய்ய வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அப்படியானா அத்தனை பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சாலும் அறுவடை செய்து முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமாய் வயல் நிலங்கள் விளைந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் எங்க சபையிலலாம் நாங்க இந்த வீடுகளிலே எளிமையான சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்துகிற காரியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையில ஆண்டவர் கொடுத்திருக்க ஆத்துமாக்களை எல்லாரையும் கவனிக்கிறதுக்கு எங்க இதுல ஊழியர்கள் குறைவு. ஆமா, நான் ஒரு ஆள் தான் பாஸ்டர், எனக்கு அசிஸ்டன்ட் ஒரே ஒரு சகோதரன் மட்டும்தான். அப்புறம் 2 வாலிபர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரையும் வச்சு அங்க ஒவ்வொரு சண்டையும் வர்ற 1000 ஆத்துமாக்களை இதுல யாரு வந்தா வரலங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய சவாலான காரியம். அதுக்கு பல டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கிறோம். ஆனா வராதவங்களே பல பேர் இருப்பாங்க, இதுல சுகம் இல்லாதவங்க பல பேர் இருப்பாங்க, பல காரணங்களால கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. எல்லாரையும் ஒரே வாரத்துக்குள்ள சந்திச்சு விசாரிச்சு ஜெபிச்சு அவங்கள ஊழியம் செய்து முடிக்கிறது போதுமானதா இல்லை. அதனால சபையில சிலரை பகுதி நேர ஊழியர்களா, உதவி ஊழியர்களா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்க எல்லாமே உற்சாகமா தங்கள் வேலை நேரம் போக மீதி நேரங்கள்ல தேவனுக்காக செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமா, எங்க சபையில ஏரியா லீடர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் கீழையும் 60 விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு 12 பேர் நினைச்சாங்க இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஏரியா லீடர் கீழே பல கேர்சல் லீடர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேர்சல் லீடர் கீழையும் 10 விசுவாசிகள் இருக்கிறாங்க. இது போக சண்டே ஸ்கூல்கள் ஊழியங்களை செய்யறது பல பேர். ஒவ்வொரு வாரமும் 60 சண்டே ஸ்கூல்கள் நடக்குது. ஆமா, 55 கேர்சல்கள் நடக்குது. இது போக சில்ட்ரன் சர்வீஸ் அப்படின்னு ஆராதனை நடக்கும்போதே சிறுவர் ஆராதனை, அதுல பலர் ஊழியம் செய்யறாங்க. இது போக மீடியா ஊழியங்கள், அப்புறம் ஆடியோ ஊழியங்கள், இந்த லைவ் போடுறது, ஆமா மியூசிக் கீபோர்டு வாசிக்கிறது ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. மற்ற பேடு வாசிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இது போக படிச்சுக்கிட்டு இருக்க பல பேர், மியூசிக் படிச்சுக்கிட்டு இருக்க பல பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையானது எதுவுமே இல்லாத எளிமையான பாய் போடுறதும் சேர் போடுறதும், ஆமேன், பாத்திரம் விளக்குறதும் பாத்திரம் கழுவுறமான ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நானும் பாஸ்டருடைய பிள்ளையா இருந்து அப்புறம் முதல்ல ஊழியத்துக்கு வரலன்ட்டு தான் போனேன். கர்த்தர் திருப்பி அழைச்சு ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து இப்ப அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த உடனே சிலர் நினைப்பாங்க, உங்களுக்கு என்னப்பா பாக்கியசாலி, உங்க அப்பா ஊழியம் செஞ்சு உருவாக்கி வச்சிருக்கிறார், நீங்க வந்து ஜம்முன்னு உட்காந்து ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிலர் நினைப்பாங்க, பேசவும் செய்வாங்க, என்கிட்டயே சொல்லுவாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, என்னதான் உருவாக்கி வச்சாலும் அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலன்னா அந்த இடத்துல ஒரு மனுஷனால நிக்க முடியாது.